கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட விழா மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் கலந்து கொண்டு 518 நபர்களுக்கு 38,94,556 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் வருவாய் கோட்டாட்சியர் சையத் மெஹமூத், நகரமன்ற துணைத் தலைவர் ராணி தண்டபாணி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைப்பில் துணை அஞ்சலகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் டி. செல்வம் தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி ரேஷன் முறையை பலப்படுத்த வேண்டும், விவசாய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், 100 நாள் வேலை திட்ட நாட்களை 200 நாட்களாக்கி தினக்கூலியாக 600 ரூபாய் வழங்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஊதியம் 26,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட விழா மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜாக்கப் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசு தலைமை கொறடா கோவி செழியன், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். பழனிமாணிக்கம், மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் முத்துச்செல்வம், மேயர் சரவணன், துணை மேயர் தமிழழகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வருவாய்த்துறை மூலம் 8,817 பயனாளிகளுக்கும், சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 719 பயனாளிகளுக்கும், மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலம் 1,753 பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரியில் மின்துறையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரையும் உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உள்ள இடமாறுதல் முறையை ரத்து செய்ய வேண்டும், காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மின்துறை தலித் ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் உத்ராடம், தொண்டரணி முதன்மைச் செயலாளர் பொதினி வளவன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் துவங்கப்பட்டு மக்களின் மனுக்கள் மீது உத்தரவுகள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர். சக்கரபாணி கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி, தையல் மிஷின் போன்ற நலத்திட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கீரனூர், வேடச்சந்தூர், குஜிலியம்பாறை, பாளையம், வடமதுரை ஆகிய பேரூராட்சிகள் மற்றும் ஒட்டன்சத்திரம், தொப்பம்பட்டி, பழனி ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக திருச்செந்தூர் தாலுகா காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் பேருந்து நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்தவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததில் அவர் மதுரை மாவட்டம் ஹீரா நகரைச் சேர்ந்த மூர்த்தி என்பதும், அவரிடம் 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பொட்டலம் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் மூர்த்தியை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இயங்கி வரும் அரசு தாலுகா மருத்துவமனையை புதுப்பித்து விரிவுபடுத்தி புதிய 2 அடுக்கு தளம் கொண்ட கட்டிடம் அமைக்க பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பங்கேற்று அடிக்கல் நாட்டினர். இதில் புவனகிரி திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் மனோகர், பேரூராட்சி மன்ற தலைவர் கந்தன், தேசிய சுகாதார திட்ட ஒருங்கிணைப்பாளர் காரல் மார்க்ஸ், இணை இயக்குநர் அசோக்தாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் மாயனூர் தடுப்பணையிலிருந்து பழைய கட்டளை மேட்டு வாய்க்கால் மூலம் சுமார் 1,200 ஏக்கரில் பாசன வசதி பெறும் நடுப்பட்டி, கீழ ஆரியப்பட்டி, தேவஸ்தானம், எல்லைக்கரை, கோட்டையார் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதலாக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என ஆற்று பாதுகாப்பு பிரிவு அலுவலகத்தில் இருந்த தொழில்நுட்ப வல்லுநர் குருசாமியிடம் விவசாயிகள் திரளாக சென்று முறையிட்டனர்.
அதனையடுத்து பழைய கட்டளை மேட்டுவாய்க்கால் 13C-யில் தங்கு தடையின்றி தண்ணீர் வர ஏற்பாடு செய்து தரப்படும் என அதிகாரிகள் கூறியதால் அங்கிருந்த விவசாயிகள் அனைவரும் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை டாக்டர் வரதாச்சாரியார் நகர பூங்காவில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், வனம் தன்னார்வ அமைப்பு மற்றும் மயிலாடுதுறை நகராட்சி சார்பில் நெகிழியால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகையில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற நெகிழி விழிப்புணர்வு குறித்த மாநில அளவிலான சுவர் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சிவகங்கை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவர் ஓவிய போட்டியில் பங்கேற்று பல வண்ண நிறங்களில் பெயிண்டிங்கால் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சிவகங்கை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவர் ஓவிய போட்டியில் பங்கேற்று பல வண்ண நிறங்களில் பெயிண்டிங்கால் விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்தனர். இதில் சிறந்த சுவர் ஓவியம் வரைந்த முதல் 3 நபர்களுக்கு சான்றிதழ்களும் மிதிவண்டியும் பரிசாக வழங்கப்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் சமத்துவ மக்கள் கழக கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சமத்துவ மக்கள் கழக தலைவர் நாராயணன் பங்கேற்று தீர்மானங்களை நிறைவேற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணன், நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிக்கு முழு ஆதரவு அளித்து கூட்டணி கட்சிகள் அறிவிக்கப்பட்ட அனைத்து வேட்பாளர்களையும் தமிழகம், பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருப்புவனம் பகுதியில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் 170 நபர்களுக்கு 6.83 ஹெக்டேர் பரப்பளவில் அரசு புறம்போக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி திருப்புவனம் தாயுகாவோ சில்க்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜாக்கப் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம், அரசு தலைமை கொறடா கோவி செழியன், மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், கோட்டாட்சியர் பூர்ணிமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சுமார் 55% வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் நீர்ப்பனி மற்றும் உறைபனி பொழிவின் காரணமாக வனப்பகுதிகளில் வறட்சி ஏற்பட்டு மரங்கள், செடி, கொடி, புட்கள் என அனைத்தும் காய்ந்து காட்சியளிக்கிறது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படாமல் இருக்க வனப்பகுதியை ஒட்டியுள்ள சாலையோரங்களில் சுமார் 20 மீட்டர் தூரம் வரை தீத்தடுப்பு கோடு அமைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கூடலூர் நாடுகாணி வனப்பகுதியில் திடீர் காட்டுத்தீ ஏற்பட்டது. உடனடியாக தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உதவியோடு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே கீரங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. ஆதமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அகிலா சரவணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வட்டார கல்வி அலுவலர்கள் மணிகண்டன், சிவக்குமார், பள்ளி தலைமை ஆசிரியர் மகாலட்சுமி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் குமார், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சுதா, கிராம கல்விக்குழு தலைவர் ராஜராஜன் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே புதூர் ஒன்றிய பகுதியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த ஓராண்டாக மர்ம நபர் ஒருவர் ஒரே நம்பரில் தொடர்பு கொண்டு பல அங்கன்வாடி பெண் ஊழியர்களிடம் ஆபாசமாக பேசி தொந்தரவு செய்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அங்கன்வாடி பெண் ஊழியர்கள் அங்கன்வாடி வட்டார பொறுப்பாளரிடம் முறையிட்டனர். மேலும் அந்த மர்ம நபரிடம் போனில் லாவகமாக பேசி திருப்பத்தூர் வரவழைத்துள்ளனர். பின்னர் அங்கு வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரித்தபோது அவர் சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்கடி ஊரை சேர்ந்த ராஜேந்திரன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை உலகம்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து உலகம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருவாரூரில் உள்ள தனியார் பள்ளியில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ வழங்கினார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள மணிவிழுந்தான் ஊராட்சிக்கு உட்பட்ட முட்டல் இளந்தவாரி பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் வந்தது. அதன் பேரில் ஆத்தூர் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 இருசக்கர வாகனத்தை பிடித்து சோதனை செய்ததில் அதில் 12 லாரி டியூப்களில் 600 லிட்டர் கள்ளச்சாராயம் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை 2 பேரிடம் விசாரணை செய்ததில் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன், தீர்த்தகிரி என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து இவர்கள் இருவரையும் கைது செய்த மதுவிலக்கு போலீசார் அவர்களிடம் இருந்த 600 லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் பறிமுதல் செய்து ஆத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஆத்தூர் மாவட்ட கிளை சிறையில் அடைத்தனர்.